ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எஸ் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் யூடியூப்பில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் தொப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லாரி விபத்தாகி 4 பேர், டிரைவரோடு சேர்த்து 4 பேர் டெத் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணணும். டிரைவர் சொந்தங்கள், என்னுடைய சொந்தங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து கூட போனவர் தப்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓனர்கிட்ட சொன்னோம், இது பண்ணேன், சரி பண்ணி கொடுக்கல. அடுத்த லோடு போகும்போது இது பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. எனக்கேமே வந்து ஒன்று கவனமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி உங்களை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து யாரையுமே நம்ம இதில் வந்து குறைவே சொல்ல முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாருமே எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு இதில் தான் ஓடிட்டுருக்கோம். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இதாகவே நினச்சிட்டாலும் சரி, ஒரு அட்வைஸாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல தான். அதனால் வந்து டிரைவர் சொந்தங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தொப்பூர் ரோடு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா டக்குன்னு ஒவ்வொருத்தவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் ரோட்லேயுமே வந்து நியூட்ரு போட்டு வர ஆள்லாம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. அதிக லோடு ஏற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கவனமாக போங்க. ஏன்னா உங்களுடைய சேஃப்டி மட்டும்தான் முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காரு வச்சுருக்காங்க, சொந்தமாக கார் வச்சுருக்காங்க, இல்லை பைக் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுமே சரி, ஏன்னா ரேஷ் டிரைவிங் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, எதிர்த்த மாதிரி வரவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் நம்ம கம்மி, இது எப்படி சொல்கிறது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து இது போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போகிறீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை ஹாஃப் டே அந்த மாதிரிலாம் லேட் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுல்ல, தப்பு வர போகிறது கிடையாது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக சேஃபாக ரைடு பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ரைடு போகிறவங்க, இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதிக ஒரு லோடோடு வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 2 வீலர்லேயே வரவங்கனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அதிக ஒரு லோடோடு வருது அப்படின்னா அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அதனால் வந்து டிரைவருங்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுங்க, மரியாதையாக நடத்துங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து சேஃப்டியாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி வந்து எல்லாருமே இருக்காங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் ரைட் பண்ணுங்கள், டிரைவிங் பண்ணுங்கள். அதனால் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆதரவு எப்போவுமே தேவைப்படுது. சரி, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹாப்பி ஜர்னி.